வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம திருக்குறளோட 88வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அடுத்த 5 குறள்களை பார்க்க போகிறோம். சரி வாங்க இந்த அதிகாரத்தோட 6வது குறளை பார்க்கலாம். தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகா அன் விடல். இன்னொரு தடவை, தேரினும் தேரா விடினும் அழிவின் கண் தேரான் பகா அன் விடல். இதோட பொருள் என்னன்னா, ஒருவன் தன்னோட பகைவர்களை முன்னாடியே தெரிஞ்சிருந்தாலும், இல்லை இவர் தான் நம்மளோட பகைவர்னு தெரியாமல் இருந்தாலும் கூட, வேறு ஏதோ ஒரு பிரச்சனையினால் அவருக்கு சின்னதாக ஒரு சறுக்குகள் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா, அந்த நேரத்தில் பகைவர்களை எப்படி வெல்லலான்னு யோசிக்காமல், அந்த முயற்சியில் ஈடுபடாமல் இந்த சறுக்களை எப்படி சரி செய்யறதுன்னு பார்க்கணும். அந்த நேரத்தில் அந்த பகைவர்கள்கிட்ட எந்த ஒரு காரணத்தை வச்சும் போய் சேர்ந்துடக்கூடாது. இதுதான் இந்த குறளோட விளக்கம். இந்த அதிகாரத்தோட 7வது குறள். நோவர்க்க நொந்தது அரியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. இன்னொரு தடவை, நோவர்க்க நொந்தது அரியார்க்கு மேவர்க்க மென்மை பகைவர் அகத்து. இதோட பொருள் என்னன்னா, நம்மளோட நண்பர்கள் அப்படின்னா நம்ம துன்பத்தில் இருக்கும்போது அவங்க தாமாவே நம்ம துன்பத்தில் இருக்கோன்றது தெரிஞ்சுக்கணுமா. அப்படி இல்லாத நண்பருக்கு நம்ம பிரச்சனையில் இருக்கும்போது, நான் இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கேன் அப்படின்னு நாமாவே போய் சொல்லக்கூடாதான். அதே மாதிரி நம்மளோட பகைவர்கள்கிட்ட நம்மளோட பலவீனத்தை இதுதான் அப்படின்னு போய் காமிச்சுக்கிற மாதிரியான செயல்கள் எதையுமே செய்யக்கூடாதுன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 8வது குறள். வகை அறிந்து தன் செய்து தன் காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. இன்னொரு தடவை, வகை அறிந்து தன் செய்து தன் காப்ப மாயும் பகைவர்கண் பட்ட செருக்கு. இதோட பொருள் என்னன்னா, நம்மளோட பகைவர்கள்கிட்ட இருக்கிற செருக்கு, அதாவது நம்மளை எளிதில் வென்றுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எப்போ அழிஞ்சு போகும் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க. அது எப்போன்னா, நாம் ஒரு செயலை செஞ்சிட்ருக்கோம் அப்படின்னா அந்த செயலோட வகை என்ன அப்படின்னு ஆராய்ந்து அதுக்கேற்ற மாதிரியான தற்காப்பை நம்ம தேடிக்கணும். அந்த தற்காப்பை நம்ம தேடிக்கிட்டால் அந்த செயல் சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அந்த மாதிரியான சமயத்தில் பகைவர்களோட செருக்கு அழிஞ்சு போயிடும்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. செருக்குன்னா நம்மளை எளிதில் வென்றுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆணவமான எண்ணத்தை தான் செருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அதிகாரத்தோட 9வது குறள். இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இன்னொரு தடவை, இளைதாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. இதோட பொருள் என்னன்னா, முள்ளு செடி சின்னதாக இருக்கும்போதே அதை வெட்டி எரிஞ்சிடணுமா. ஆனால் அந்த முள் ரொம்ப ஏறி போய் முதிர்ந்த மரம் ஆயிடுச்சு அப்படின்னா அது வெட்டுறவங்களோட கையை பதம் பார்த்துடும் அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. இந்த அதிகாரத்தோட கடைசி குறள். உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார். இன்னொரு தடவை, உயிர்ப்ப உலர் அல்லர் மன்ற செயிர்ப்பவர் செம்மல் சிதைக்கலா தார். இதோட பொருள் என்னன்னா, பகைவர்கள் நம்மளை எளிதில் வென்றுடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த செருக்கை கெடுக்கிற வாய்ப்பு இருந்தும் கூட அவர் மீது இருக்கிற ஒரு இகழ்ச்சி, ஒரு வருத்தத்தால், ஒரு துச்சமாக நினைக்கக்கூடிய தன்மையினால் அதை செய்யாத அரசர் உயிரோடு இருந்தும் கூட எந்த ஒரு பயனும் இல்லைன்னு இந்த குறளில் சொல்கிறாங்க. இந்த அதிகாரம் இதோட முடிஞ்சிச்சு. அடுத்த அதிகாரத்தை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.